வெல்கம் டு வினோஸ் கிச்சன். டுடே நம்ம பண்ண போகிற ரெசிபி பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ண போகிறோம். பொட்டேட்டோ இந்த பொட்டேட்டோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு. குட்டீஸுங்க எல்லா லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு இருக்கும், பெரியவங்க லிஸ்ட்லேயும் கூட. அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை வச்சு நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு நம்ம வாங்கும் போது மட்டும் இந்த மாவு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை மாதிரி செலக்ட் பண்ணி கொஞ்சம் நல்ல உருளைக்கிழங்காக வாங்கிக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு ஸ்மைலி வந்து கரெக்டாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ்லாம் நம்ம வந்து தோல் நீக்கிட்டு க்ளீனாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம பாயில் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணுறதுக்கு ரெடியாக நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ண உருளைக்கிழங்க இப்படி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினா தான் நம்மளுக்கு வந்து நல்லா மசித்து நம்ம ஸ்மைலி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா ஆற வச்ச உருளைக்கிழங்கு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம மசிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பிளேட்லேயே நல்லா கொட்டிட்டு கையாலே மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மசிச்சு இந்த மாதிரி சாஃப்டாக நல்ல உருளைக்கிழங்கு இப்படி சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மசிச்சு இந்த பதத்தில் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போடாதீங்க, கொஞ்சம் ஹாஃப் சால்ட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நம்ம போட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நம்ம எடுத்தது வந்து 3 உருளைக்கிழங்கு தான், அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பிரெட் கம்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு 4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி பிரெட் கம்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரெட்டு இல்லை ரஸ்க்கு அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பவுடர் பண்ணி வீட்டிலே நீங்கள் ஹோம்மேடாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணாலும் ஓகே, ஒயிட் சுகர் ஆனாலும் ஓகே. கொஞ்சம் சுகர் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல சூப்பராக ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் தான் போடுறோம், ஆனால் சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ஏன்னா இது உங்களுக்கு காரம் வேண்டாம்னாலும் நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் சில்லி பவுடரை. அப்புறம் கஸ்தூரி மேத்தி, இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் தான் அதுவும் கஸ்தூரி மேத்தி. கொஞ்சம் பட்டர் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் விட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்மளுக்கு இப்படி எடுத்து நம்ம இப்படி ஷேப் பண்ணும் போது கரெக்டாக அப்படி வரணும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்மைலி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இதில் ஸ்மைலி பண்ணி நம்ம செட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு வந்து அது ஒட்டாமல் இருக்கும். வேணால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயிலும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பிளேட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குலோப்ஜாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டிக்க எடுத்துக்கோங்க. நல்லா கையிலேயே இப்படி நல்லா உருட்டினிங்கன்னா நம்ம யூஸ்வலாக குலோப்ஜாம் ரெடி பண்ணுற மெத்தடு தான். அதே மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி அமுத்தி விட்டிங்கன்னா, அப்படி ரொம்ப அமுத்துனிங்கன்னா மெல்லிஸாக வேண்டாம், நம்மளுக்கு கொஞ்சம் தடிமனாக இருந்தாலும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்படி பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரா எடுத்து இப்படி 2 ஹோல் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த மவுத்துக்கு சின்னதாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக க்யூட்டாக ஒரு ஸ்மைலி கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி குட்டி குட்டியாக அழகாக ஸ்மைலி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம அப்படியே ஆயிலில் போட்டு பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. இப்போ ஆயில் ஆல்ரெடி நான் சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த ஸ்மைலி அப்படியே எடுத்து நம்ம குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா இதை தோசை திருப்போம் இல்லையா, தோசை திருப்பியில் எடுத்து இப்படி ஈஸியாக உங்களுக்கு இருக்கும், போடுறதுக்கு இப்படி ஈஸியாக உங்களுக்கு உடையாமல் இருக்கும். நீங்கள் அதே கையில் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகும். அதனால் இப்படி சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே ஆயிலில் போட்டுகிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், க்யூட்டாக அழகாக இருக்குது, பேபி மாதிரி. இது குழந்தைங்களுக்கு செய்யும் போது அவங்க ஸ்மைலினாலே குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோன்னொன்னே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது.
பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா கரடு முரடாக பார்க்குறதுக்கு ஒரு அன்ஷேப்பாக தான் இருக்கும். ஆனால் அது எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்குது. பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். அது மாதிரி வெளி தோற்றத்தை வச்சு நம்ம யாரையும் எடை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு எக்ஸாம்பிள். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக குக் பண்ணி எடுத்தாச்சு ஸ்மைலிஸ்லாம். இதே மாதிரி ரொம்ப ப்ரௌனிஷாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது. இது மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் வரும்போதே நீங்கள் எடுத்துடுங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து அதுக்கு நம்ம வீட்டிலே இது ஹோம்மேட் தான், வீட்டிலே ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.